அப்படிங்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம். ஆனால் விரதம்னு பேருக்கு இருந்துட்டு கண்டதை பேசிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் விரதமே கிடையாது. விரதம் அப்படிங்கிறது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது தான் விரதம். சாப்பிடாம இருந்தோம்னா உடல் தூய்மையாயிரும். ஆனால் மனசு எப்படி தூய்மையாகும்? அதற்காகத்தான் முருகப்பெருமான மனசில் நிறுத்தி அவருடைய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இதெல்லாம் பாடல்களை பாடி இல்லை நம்ம கேட்குறப்ப நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாயிரும். இப்படி மனசும் உடலும் தூய்மையாச்சுன்னா நம்ம செய்கிற செயல்களும் நல்லதாக தான் செய்வோம். அப்படி நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு திருப்பி நல்லது தான் நடக்கும். ஸோ விரதம் அப்படிங்கிறதோட கான்செப்டே இதுதான். அதை விட்டுட்டு பேருக்கு சும்மா விரதம் இருந்துட்டு கண்டதை பேசிட்டு அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. விரதம் இருக்கேன் அதனால பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருப்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி உடம்புல டீஹைட்ரேட் ஆகிடும். முருகப்பெருமா நீ கொலைப்பட்டினியாக இருந்தால் தான் எனக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு யார்கிட்டையுமே அவர் சொல்லவே இல்லை. கடவுளோட பிள்ளைகள் தான் நாம.